அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் தான் ட்ரா பண்ணி வச்சிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட என்னைக்கு அதை ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். அதாவது $79.96, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $80. ஸோ $80 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ $80 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ வந்து $74, ஒரு $5 வரைக்கும் செல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் வரைக்கும் இறங்குறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா $72 வரைக்கும் வந்துட்டு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் கொஞ்சமே நாம வந்து செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது 72.50 இல்லைன்னா $72 வரைக்கும் இறங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ் வந்து மேலே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு யூஎஸ் ஆயிலில். ஸோ க்ரூட் ஆயில் பார்க்கலாம். எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஸோ அதே சேனல் பேட்டர்ன் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6720 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷனை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6700 ஒரு 6250 ஒரு 350 பாயிண்ட் ஜஸ்ட் ஒரு 4 ட்ரேடிங் டேஸ்ல வந்து நடந்திருக்கு. ஸோ அதோட அடுத்த சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் தான். அதாவது ஜூன் 25 நான் டிரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த இடம் 6100 6095. ஸோ 6095 தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம டிரா பண்ணி வச்சிருந்தோம் சப்போர்ட். ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்னா ஸோ இந்த இடம் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் சப்போர்ட். ஸோ அகைன் இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஸோ ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. அப்படி பார்க்குறப்ப ஸோ அகைன் வந்து கேண்டில்ஸ் வந்து இன்னும் கொஞ்சமே பார்த்தீங்கன்னா ஒரு 6100 வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் பார்க்கலாம். அடுத்தது இன்னைக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 6175, பிவோட் பாயிண்ட் வந்து 6316, ரெசிஸ்டன்ஸ் வந்து 6393. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா யூஎஸ் ஆயிலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய ஒரு ஃபால் மூமெண்ட்டோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மூமெண்ட் எல்லாம் கிடையாது. ஒரு நார்மலான ஓப்பனிங் தான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் -0.1 வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நேற்று லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நேற்று லோ பிரேக் பண்ணிட்டு கீழே நேற்று லோ வந்து பார்த்தீங்கன்னா 6238. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஸோ கண்டிப்பாக அடுத்த டார்கெட் வந்து 6175 வரைக்குமே வந்துடும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு புட் ஆப்ஷனோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர்ஸ்ல செல்லோ வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸோ கண்டிப்பாக 6175 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் இது பிரேக் பண்ணாமல் ஸோ மார்க்கெட் சப்போஸ் மேலே போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இதை பிரேக் பண்ணாமல் ஸோ மார்க்கெட் வந்து ஸோ இந்த மாதிரி மேலேயே வந்தது அப்படின்னா ஸோ இந்த பிவோட் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் அகைன் வந்து இந்த லோ, அதாவது நேற்று லோ இல்லைன்னா அதை தாண்டி வந்து செகண்ட் டார்கெட்டாக 6175 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ல படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரூட் ஆயில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஸோ இந்த லோவை பிரேக் பண்ணாலும் இந்த லோவை பிரேக் பண்ணி கேப் டவுன்ல சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் அடுத்த டார்கெட் வந்து 6175. ஸோ அப்படி இல்லாம ஸோ மார்க்கெட் சப்போஸ் மேலே போனுச்சு அப்படின்னா இந்த பிவோட் வந்ததுக்கு அப்புறம் செல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னா ஸோ கண்டிப்பா இந்த லோ நேற்று லோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வரைக்குமே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணலாமா அப்படின்னா அவசரப்படாதீங்க இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து விட்டுருங்க. ஏன்னா இந்த சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும் இல்லைன்னா இந்த பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தாலும் வந்துடும். ஸோ நம்ம செல் சைடு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சப்போர்ட் வர வரைக்கும் பார்த்துட்டு ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணாலே போதுமானது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இந்த மாதிரி நடக்குது. ஆனால் யூஎஸ் ஆயில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணி ஒரு க்ளோஸ் வந்து வச்சிருக்கு. ஆனால் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ என்னைக்கு நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 வந்து அதே மாதிரி க்ளோஸ் வச்சது. ஆனால் அதை பிரேக்அப் பண்ணாமல் சப்போர்ட்டாக எடுத்துட்டு மேலே வந்துச்சு. ஆனால் அகைன் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு, பார்க்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக
ஆகஸ்ட் 5ஆம் தேதியோட லோ வந்து $71.71. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக கீழே இறங்கிடும். ஸோ என்னமா நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.